இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கௌதம் கம்பீரின் பிடிவாத குணம் பலராலும் விமர்சிக்கப்படும் சூழலில் இந்திய வீரர்களை எப்படி அணுகுவார் என்பதே குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் பயிற்சியாளர் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாகவே BCCIயிடம் கூடுதல் அதிகாரங்களை கேட்டு பெற்றுள்ளார். இதன் காரணமாக இந்திய அணியின் தோல்வியிலும் கௌதம் கம்பீர் தலையிட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதனிடையே இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடருக்கு பின் இந்திய அணி ஒருநாள் தொடரில் பங்கேற்க உள்ளது. இந்த ஒருநாள் தொடரில் இருந்து சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா ஆகியோருக்கு ஓய்வளிக்க தேர்வுக்குழு ஆலோசித்து வந்தது. ஏனென்றால் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கு பின் இந்திய அணியின் சீசன் தொடங்க உள்ளது. அதன் பின் சீனியர் வீரர்களுக்கு ஓய்வென்பதே கிடையாது. ஆனால் புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் பும்ரா ஆகியோர் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் சீசன் தொடங்குவதற்கு முன்பாக பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் NCAவில் பயிற்சி முகாம் ஒன்றையும் நடத்த விரும்பியுள்ளார். இதனிடையே ஒருநாள் தொடரில் விளையாடவில்லை என்றாலும் துலீப் டிராபி தொடரில் சீனியர் வீரர்களை பங்கேற்கவும் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தரப்பில் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கின்றது. இது சீனியர் வீரர்களுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் விராட் கோலி நீண்ட நாட்களுக்கு பின் தனது குடும்பத்தினருடன் இங்கிலாந்தில் இருக்கிறார். அதேபோல் T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின் கேப்டன் ரோஹித் சர்மாவும் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளார். இந்த நிலையில் கம்பீர் கேட்டுக்கொண்டதை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கூறப்படுகின்றது. இலங்கை ஒருநாள் தொடரில் விளையாடுவதில் இருந்து தங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் BCCIயிடம் கேட்டுக்கொண்டது தெரியவந்துள்ளது. இதனால் கம்பீர் பொறுப்பேற்பதற்கு முன்பாக செயல்பாடுகள் சீனியர் வீரர்களுக்கிடையே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.